ஹாய் ஆல். இன்னைக்கு இந்த கிளாத்தை எப்படி நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிளாத்தை நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃப்ரேமை ரெண்டு இருக்கோ அதை ரெண்டுத்தையும் பிரிச்சிடணும். அங்கே ஒரு குட்டி ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃப்ரேம் ரெண்டு சர்க்கிள் இருக்கும். ஆக்சுவலாக அதில் அந்த ரெண்டு சர்க்கிளும் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ இல்லாத பிளெயின் ஃப்ரேமை வந்து நம்ம கீழே வச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிக்கணும். கிளாத்தை ப்ளேஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த விரிங்கிள்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போவே நம்ம அந்த கிளாத்தை க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ இருக்கிற அந்த ஃப்ரேம் அந்த சர்க்கிளில் வந்து அதில் வச்சு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அது ஆக்சுவலாக ஈஸியாக ஃபிட் ஆயிரும். பிகாஸ் நம்ம ஸ்க்ரூவை வந்து லூஸாக வச்சுருக்கோம். அதனால் வந்து அது ஈஸியாகவே அதில் ஃபிட் ஆயிரும். ஆனால் கிளாத் வந்து டைட்டாக இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து அதை இன்னும் டைட் பண்ணணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை விரிங்கிள்ஸ் இல்லாமல் டைட் பண்ணிக்கலாம். அது எப்படி டைட் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது பாருங்கள், நம்ம அந்த ஃப்ரேம்குள்ளே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிடணும். ஸ்க்ரூ பண்ணும்பொழுது ரொம்ப டைட்டாக ஸ்க்ரூ பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம கிளாத் எல்லாத்தையும் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டைட்டாக அதை ஸ்க்ரூ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளாத் வந்து ஃபிக்ஸ் ஆனது ரொம்ப லூஸாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்மளால் சுத்தமாக ஒர்க் பண்ணவே முடியாது. ஈவன் ஆரி நீடில், நார்மல் நீடில் இது வந்து ஃபிக்ஸே ஆகலை. ஆக்சுவலாக நம்ம இதை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கிளாத் வந்து இந்த ஃப்ரேமை ஒட்டி லைட்டாக தான் இழுக்கணும். அப்போ தான் வந்து கிளாத் டேமேஜ் ஆகாது. நம்ம ஒரே சைட்லேயே ஃபுல்லாக இழுத்துக்கிட்டே இருந்தோன்னா கிளாத் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு விரிங்கிள்ஸும் போகாது. அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம ஃபுல்லாக எல்லா சைடும் சுற்றி இருக்க எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். இழுத்தோன்னா நமக்கு வந்து கிளாத் வந்து லைட்டாக டைட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு தெரியும், நல்லா விசிபிளாக இருக்கும். நம்ம ஃபைனலாக பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா ரொம்ப கிளியராகவே தெரியும். அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு கார்னர்லேயும் கொஞ்சம் தான் இழுக்கிறேன். ஃபுல்லாக ஒரு சைடில் பிடிச்சி இழுக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து இதை பாருங்கள், விரிங்கிள்ஸ் உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம லைட்டாக இழுத்தாதான் அது வந்து கிளாத்தும் டேமேஜ் ஆகாது, ப்ளஸ் ஈவனாக டைட் ஆகும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம ஒரே சைடில் புல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரேமை விட்டு கிளாத் வெளியே வந்துடும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி விரிங்கிள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஃபைனலாக நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ வந்து ஒரு சவுண்டு கேட்கும், நல்லா லிசன். இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கணும். அதில் நல்ல ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி டைட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ட்ரம்மில் கேட்குற மாதிரி ஒரு லைட் சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த